Hello aspirants, welcome to the session. Okay, so இப்போ வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் பிஓட ப்ரிலிம்ஸ் லெவலோட ரிப். ஓகே, ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து டெஸ்ட் 3 வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம செஷன் எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் வந்து ஒரு சில விஷயங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நம்ம கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். பட் நமக்கு இந்த எக்ஸாம்ல மட்டுமே இருக்கிற ஒரு பிளஸ்னும் சொல்லலாம், இல்ல சில பேருக்கு மைனஸ்னு சொல்லலாம். ஸோ பிளஸ் என்ன அப்படின்னு நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்க, 40 மார்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனா 20 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. சில பேர் எங்கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்கன்னா, மேம் என்னால 25+ என்னால போட முடியுது மேம், அதாவது அவ்வளவு ஈஸியா தான் எக்ஸாம் இருக்கு. இப்போ எல்லாராலையும் 25+ போட முடியுதுன்னா கண்டிப்பா 30+ நம்ம போட்டிருக்கணும். புரியுதா? சோ உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கோர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் மேலதான் கட் ஆஃப் நமக்கு இருக்கும். அதாவது நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் கிடையாது, செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஆனா ஓவரால் நமக்கு ஸ்கோர் எடுக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போ இந்த 30 மார்க்ஸ் நீங்க எடுக்கிறது கண்டிப்பா இட்ஸ் கோனா பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஸ்டார்டிங்ல நான் ஆர்சி பார்க்க மாட்டேன், எக்ஸாம்லயும் உங்களை அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் யூ கைஸ் ஹேவ் டு டூ, ரிவ்யூ த questions. ஓகே, என்ன questions கொடுத்துருக்காங்களோ அதை கம்ப்ளீட்டா வந்து யூ கைஸ் ஹேவ் டு ரிவ்யூ. இப்போ நீங்க ரிவ்யூ பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 8th கொஸ்டின்ல இருந்து 12th கொஸ்டின் வரைக்கும் எனக்கு எரர் ஸ்பாட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எரர் ஸ்பாட்டிங் எனக்கு நல்லா வரும் அப்படின்னும் பொழுது டைரக்டா 8th கொஸ்டினை கிளிக் பண்ணி 12th வரைக்கும் அட்டென்ட் பண்ணுவேன். பட் நான் ரிவ்யூவே பண்ணல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். தேவையில்லாத கொஸ்டினுக்குலாம் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில போய் பார்க்கும்பொழுது 8 to 12 வந்து எரர் ஸ்பாட்டிங் இருக்கிறத பார்ப்பேன். விச் இஸ் நான் பார்த்தும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா I'll be tensed up பிகாஸ் ஸ்டார்டிங்ல எனக்கு எதுவுமே வராம இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த பர்டிகுலர் விஷயங்களை வந்து நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து யூ கேன் கெட் த்ரூ த எக்ஸாம். ஓகே, சரி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது வந்து நீங்க ரெக்கார்டட் வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட். கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வில் பி கிவன் அண்ட் ஈவன் சில வேர்ட்ஸுக்கான மீனிங்கும் நான் கொடுத்துருவேன். அப்படி இல்லை ஸோ எனக்கு இந்த மீனிங் தெரியும், இது வந்து நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து while reading the RC try to note down simultaneously in some other book. Okay, so that when you revise you'll recall the words. Okay, so திருப்பி பார்க்கும்போது இந்த வேர்ட்ஸ் நான் செக் பண்ண மாட்டேன்ற மாதிரி பாருங்க, சரியா? ஸோ அதனால வந்து ஒரு வீடியோ இல்ல ஆடியோ கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஸ்கிப் இட். ஓகே, எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், அதனால நான் சொல்றேன், சரியா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும்னு சொன்னா அதை வந்து நம்ம வெராண்டா ரேஸ் பேங்கிங் சேனல் ஒன்று இருக்கு. ஓகே, இந்த சேனல்ல தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்குள்ள வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் 8 வரைக்கும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சிலது வந்து ஆடியோ வீடியோவா இருக்கும், ஒரு சிலது வெறும் ஆடியோவா இருக்கும். பட் அதுக்குன்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஒன்ஸ் யூ வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட்லி 100% I'll tell you will gain lot of knowledge. Okay, apart from this ஷார்ட்ஸுமே நான் எடுத்திருக்கேன், சரியா? ஸோ ஷார்ட்ஸ்ல வந்து எவ்வளோ ரூல்ஸ் மேம் கொடுத்துருப்பீங்க. இது வந்து என்கிட்ட ஓஜி பேட்ச்ல ஒருத்தர் கேட்டாரு, மேம் 46 இதோட நீங்க முடிச்சிட்டீங்க, திருப்பி ரூல்ஸ் கண்டினியூ பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக நான் ரூல்ஸ் திருப்பி கண்டினியூ பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ரூல் நம்பர் 51 வரைக்கும் இட் இஸ் போஸ்டட். ஓகே, இஃப் யூ நாட் அவேர் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 52ல இருந்து 58 I have taken where it will be posted very soon. I want all of you to check the channel whenever possible. Yes, okay. So இப்போ நம்ம எல்லா இன்ட்ரோடக்ஷனும் பேசியாச்சு. we are going to move with our session. நம்ம கொஸ்டின் பேப்பர் ஸோ டெஸ்ட் 3 தான் நான் சால்வ் பண்ண போறேன். ஸோ டெஸ்ட் 3 போடாதவங்க தயவுசெய்து டெஸ்ட் 3 போட்டுட்டு வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தட் வில் பி குட். அப்படி இல்லை மேம் நான் வந்து ஒரு நான்-ரே ஸ்டூடெண்ட், ஆனால் எனக்கு வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தயவுசெய்து பாருங்க. ஓகே, ஸோ அது நமக்கு அடிஷனல். நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதோ ஒரு சோர்ஸ்ல டெஸ்ட் போடுறோம்னா கூட இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரே ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா தயவுசெய்து டெஸ்ட் 3 வந்து போயிட்டு வந்துருங்க. ஸோ நம்ம இதுல வந்துட்டு 360 எப்படி இருக்கும்னா, எஸ்பிஐன்னு போட்டிருக்காங்க, பிஓன்னு போட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, தென் ரிப்னு போட்டிருப்பாங்க, சரியா? ரிப் இஸ் ரியல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம். ஓகே, 2025 ஓடது. ஓகே, இதுல வந்து டெஸ்ட் 3 வந்து நான் சால்வ் பண்றேன். ஓகே, சரி. இப்போ நம்ம 8th கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 sentences are given in the question followed by 3 starters சொல்றாங்க. ஸ்டார்டர்ஸ் ஆர் கனெக்டர்ஸ். ஓகே, சில இடத்துல வந்து வெறும் ஸ்டார்டரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல கனெக்டரா மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்க ஸ்டார்டர் கனெக்டர் ரெண்டுமாவும் யூஸ் பண்ணலாம். தட் கனெக்ட்ஸ் த சென்டென்ஸ் அண்ட் மேக் இட் as your answer.
These are the words, okay, and these two are the sentences. First, understand the sentence. Several banks have integrated AI tools to automate complaints checks. அடுத்தது வந்து there are rising concerns about algorithmic biases affecting customer. இப்போ in addition அப்படின்னு சொல்லும்போது you need a positive point and again a positive. நெகட்டிவா இருந்தாலும் திருப்பி நெகட்டிவ் பாயிண்ட் தான் ஆட் பண்ண முடியும், புரியுதா? நெவர்திலெஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட செம்ம கூட்டம் வந்து வந்தாங்கப்பா கல்யாணத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இட் வாஸ் அ வெரி கோல்ட் டே. நெவர்திலெஸ் மெனி அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கான்சிக்வென்ட்லி இஸ் நத்திங் பட் விளைவாக. ஸோ சோன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம், தேர்ஃபோர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கான்டெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வேர் அட்வர்ப்ஸா யூஸ் பண்ணலாம், கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணலாம் இந்த வார்த்தைகளை. இதெல்லாம் விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் படிக்கும் பொழுது நிறைய பேங்க்ஸ் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து தேர் ஆர் ரைசிங் கன்சர்ன்ஸ் அபவுட் அல்காரிதமிக் பயாசிஸ். ஓகே, ஸோ பாசிட்டிவ் அஃபெக்டிங் த கஸ்டமர். அப்போ நெகட்டிவ் இருக்கா, பாசிட்டிவ் இருக்கா, அப்போ அடிஷன்ஸ் வராதா? ஓகே, இப்போ இதுக்கான விளைவா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, விளைவு கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ரிஜெக்ட் பண்றதுனால வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் தட் கெட் எலிமினேட்டட் இஸ் 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, அண்ட் கான்சிக்வென்ட்லியும் கிடையாது. அப்போ 3யும் வராதுன்னா ஆன்சர் இஸ் ஒன்லி சி. ஸோ வித்வுட் ரீடிங் யூ கேன் பிரிங் அவுட் ரைட் ஆன்சர். ஓகே, ஐதர் நெவர்திலெஸ் யூசேஜ் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி கான்சிக்வென்ட்லி வராதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆன்சரை நீங்க ஈஸியா லாக் பண்ணிக்கலாம், புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு கனெக்டர் ஸ்டார்டரையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, அந்த விஷயங்களை கூட யூ கேன் ரைட் அண்ட் கீப் ஸோ தட் யூ யூஸ் இட் சம்வேர். ஓகே, சரி. ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா several fintech firms are aggressively expanding into rural credit markets hoping to tap unbanked population. Okay, நிறைய வந்து fintech firms இருக்கு. ஓகே, அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு rural credit markets hoping to tap unbanked populations. But there is a persistent lack of financial literacy இருக்கு and digital infrastructure in these region. Okay, these region இதெல்லாம் நமக்கு clues தான். ஓகே, இப்போ owing to பிகாஸ் ஆஃப் இல்லாட்டி வந்து டியூ டு. ஓகே, இதெல்லாம் பேசும்பொழுது எப்பவுமே ரீசன் வந்து நமக்கு பின்னாடி போட்டுருவோம். ஓகே, நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து லேட்டா வந்துட்டேன் ஏன்னா பஸ் மிஸ் பண்ணிட்டேன்றது தானே ரீசன். ஓகே, டியூ டு மை ஃபாதர்ஸ் டிமைஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் திஸ் ஸ்கூல் ஓயிங் டு சர்டன் இல்னஸ். எஸ், எல்லாமே நம்ம ரீசன் தான் இதுக்கப்புறம் டிராஃப்ட் பண்றோம். இப்போ இங்க சொன்னதுல ஏதாவது ரீசன் இருக்கா? தேர் இஸ் அ பெர்சிஸ்டன்ட் லேக் ஆஃப் financial literacy and digital infrastructure in these regions ன்னு சொல்றாங்க. மேல வந்து செவரல் இது அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு into rural. So you cannot use these two, right? இது எதுவும் ரீசன் டிராஃப்ட் ஆகல. இப்போ ஏன்னா 1 வந்தா 2வும் வரணும். ஓகே, சாரி 2 வந்தா 3யும் வரணும். ஆனா நமக்கு ரெண்டுமே ரீசன் பேஸ்டா இருக்கிறதுனால வராதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே சூப்பர். அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்னா 1 தான் ஆன்சரா போட முடியும். ஏன்னா ஆல் தி அபவ்லயும் 1 2 3ன்னு இருக்கும்ல, அப்போ 8 தான் ஆன்சர், புரியுதா? அப்ப எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? The several fintech firms are aggressively expanding into rural credit markets hoping to tap unbanked populations, yet there is a persistent lack of financial literacy and digital infrastructure in these regions. Okay, yet அப்படின்ற வேர்டை வந்து கனெக்டராக யூஸ் பண்ணலாம். You can even use it sometimes as an adjective. Okay, she is yet to come. Okay, so அந்த scenarioலயும் யூஸ் பண்ணுவாங்க. Okay, சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். So 10th one. So countries in global south are increasingly collaborating to build alternative payment system to reduce reliance on the dollar. Okay, ஒன்னு. So global south வந்து collaborate பண்றாங்க எதுக்கு? alternative payment system to reduce the reliance on the dollar. So there is still significant dependence on established SWIFT infrastructure for cross border transaction. இனிமே வந்து ஒரு significant dependence இருக்குன்றாங்க. SWIFT உடைய இது தெரியும்ல, ஸோ இது வந்து ஒரு நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், cross border across the country, right? Okay, so you have as a consequence even so albeit. Okay, நிறைய பேர் இந்த albeit-ன்ற word வந்து you guys will be very new to it, I think so. Okay, so albeit-ன்ற word கூட என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க simultaneously just note it and keep it. Okay, so albeit-ன்ற wordக்கு பதிலா comparison related இருக்கிற எல்லா
conjunctions யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் although யூஸ் பண்ணலாம், though யூஸ் பண்ணலாம், even though யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் while யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே albeit-ன்ற வேர்டோட நம்ம சொல்லக்கூடியது. ஓகே, ஈவன் ஸோ, ஓகே ஈவன் ஸோ எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகே ஈவன் தோ எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகே தென் ஈவன் இஃப் எப்போ யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு குட்டி கம்பேரிசன், ஏன்னா வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஈவன் தோ எப்போ யூஸ் பண்றாங்கன்னா ஒரு டெஸ்பைட்ன்னு சொல்றோம்ல, அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் இப்படிதான் வந்துட்டு சினாரியோஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் ரிலேட் பண்ணி சொல்ற விஷயங்களை ஈவன் தோ த சிச்சுவேஷன் இஸ் வெரி பேட் வி ஆர் பிளானிங் டு டிராவல் சம்வேர் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லலாம். பட் ஈவன் சோ நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் நீங்க டிராஃப்ட் பண்ணும்பொழுது சொல்லலாம். அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ன்ற வேர்டு ஏன் வருது தெரியுமா? சோ யூஸ் பண்ணும்பொழுது எப்பவுமே ரீசன் பின்னாடி வரும். ஓகே, ஸோ அதாவது இதெல்லாம் ஆயிடுச்சு, அதாவது ஈவன் சோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. எப்படி எடுத்துக்கலாம் இத? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், நான் ஆஃபீஸ் ஏன் வரலன்னா பிகாஸ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து ஆஃபீஸ் வர முடியல. ஸோ அப்போ ரிசல்ட்டை வந்து நான் எங்க போடுறேன், பின்னாடி தான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா சொல்ற இடத்துல நம்ம ஈவன்ன்றது எக்ஸ்ட்ரா எக்ஸாஜுரேஷன் ஆஃப் ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் இஃப்ன்ற வேர்டோட மீனிங் என்னன்னா நம்ம கண்டிஷன்ஸா சொல்லணும். ஓகே, ஈவன் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ ஆர் நாட் கோனா கிளியர், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றோம்ல. ஒரு மாதிரி ஹைப்போதெட்டிக்கலா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை டிராஃப்ட் பண்ணும்பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ நான் மூணுமே சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க கண்ட்ரீஸ் இன் குளோபல் சவுத் வந்து இதை பத்தி நம்ம படிச்சிடணும். இப்போ இங்க ஆல்தோ வருமா, ஈவன் சோ வருமா, ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் செக். ஸோ இங்க வந்து நார்மலா வந்து கான்சிக்வன்ஸ் அண்ட் சோ கிவ்ஸ் த சேம் ஆன்சர், ரைட்? ஓகே, அப்போ நம்ம என்ன போட முடியும்? ஓகே, ஸோ இது வந்து சோட எக்ஸாஜுரேஷன் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் வந்து ஒன்று சொல்லியிருக்கணும். வி ஜஸ்ட் கனெக்ட் அண்ட் சி. ஸோ எதை வந்து நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, so countries in the global south are increasingly collaborating to build alternative payment system to reduce reliance on dollars. Okay, even so there is still significant அதாவது எல்லாம் இருந்தாலும் still significant dependence on SWIFT இருக்கு, dependence on established SWIFT infrastructure for cross border transactions. ஓகே, இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தோடைய டிபெண்டன்ஸ் இருக்குன்றாங்க. ஓகே, அப்போ நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் கண்ட்ரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம்ல. அண்ட் இங்க ஸ்டில்ன்ற வேர்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன் வராது, ரெண்டுமே ஒரே சினாரியோ. பட் நீங்க ஸ்டார்டரா வேணா ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விளைவான்னு நம்ம சொல்ல முடியல, புரியுதா? ஈவன் சோன்னு சொல்ற வேர்டு வேணா நமக்கு கனெக்டரா யூஸ் பண்ண முடியுது. பட் நம்மளால ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க if you think you can frame a sentence using that, கீழே எனக்கு கமெண்ட்ல வந்து you just try to draft. Okay, so இங்க வந்து option C will be the right answer for this question. Okay, so I'm moving to class test நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து we move to RC and other things. இதுவும் கொஞ்சம் கிராமட்டிக்கலா இருக்கனால நான் நிறைய வேர்டோட மீனிங் உங்களுக்கு சொல்ல போறேன். So that simultaneously try to note down all those words. Okay, சரி. So இப்போ வந்து passage is involved with 5 blanks in the question. Choose the appropriate option for each blank and mark them as your answer. Okay, so deja vu. Okay, யாருன்னா the dash sense of having already experienced. Okay, இது வந்து அந்த மொமெண்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கும், டெஜா ஊ அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஓகே, அப்போ ஒன்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சிருப்பேன்னா, சென்ஸ்னும் பொழுது இங்க யூ நீட் அன் adjectiveனு யோசிச்சிருப்பேன். ஓகே, experienced a present moment as intrigued scientists and philosophers alike. Okay, while popular culture frames it as a glitch in the matrix, research suggests it is a memory phenomenon. Memory related இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றாங்க. Experiments வந்து using hypnosis and vertical reality reveal that deja vu arises when a current situation, particularly dashed with a past memory, we cannot fully retrieve, generating misplaced familiarity. Some theories வந்து என்ன சொல்லுமா propose it is a
நியூரல் மிஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி சில தியரிஸ் சொல்லுமா. டேஷ் நியூ ஸ்டிமுலி directing into a long-term memory or a false memory effect akin to confusing reality with dreams. Okay, so நம்ம யோசிக்கிறது நடக்கிறது இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ன்றாங்க. However வந்து fMRI studies என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா reveal that decision making areas not memory centers like the hippocampus activate during deja vu. Okay, this implies it may represent the brain's dash resolution process cross referencing அதுக்கப்புறம் அந்த perceived experiences against actual memories to resolve cognitive what noun. ஓகே, ஸோ நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் வரேன். இங்கே ஒரு நவுன் இருக்கு, அப்போ இங்கே ஒரு adjective phrase இருக்கலாம். இங்கே என்ன வரும்னு சொல்ல முடியல. ஓகே, இங்கே வந்து எனக்கு ஒரு verb வரும்னு தோணுது, இங்கே adjective வரும்னு தோணுது. ஓகே, what do you mean by the word ephemeral? ஓகே, ஸோ இப்போ ஒன்னுன்ற இந்த இதை வந்து நான் இங்கே போடணும். இப்போ இதோட மீனிங்கே எனக்கு தெரியாதுன்னா இந்த கொஸ்டினை நான் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, எஃபெமெரல் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, வெக்காபுலரி ரிலேட்டடா இருக்கிறதுனால சொல்றேன். சம்திங் விச் இஸ் ஷார்ட் லிவ்டா இருக்கும்பொழுது எஃபெமெரல் அப்படின்ற வேர்ட் சொல்லலாம். ஓகே, அன்கேனி அப்படின்னு சொன்னா ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கிற போது சொல்லலாம். ஓகே, மிஸ்டீரியஸா இருக்கும் பொழுது யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட். ஓகே, சம்திங் விச் இஸ் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லுவோம்ல, இன்னொரு வார்த்தையில எடுத்துக்கலாம். ட்ரிவியல்னா விச் இஸ் அன்இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் வந்து நாஸ்டால்ஜிக் கண்டிப்பா தெரியும். அதாவது வந்துட்டு பாஸ்டா இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சென்டிமெண்டலா இருக்கிறத நம்ம யோசிக்கிறத சொல்லலாம். ஓகே, யூஃபோரிக். ஓகே, யூஃபோரிக் இஸ் நத்திங் பட் இன்டென்சிவா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத சொல்றது. சரியா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன சொல்ல முடியும்? டேஜா வு த டேஷ் சென்ஸ் ஆஃப் ஹேவிங் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அ பாஸ்ட் மூமெண்ட். ஸோ இட் இஸ் சம்திங் விச் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், ரைட்? சயின்டிஸ்ட் அண்ட் philosophers வந்து லைக்கா வந்து யோசிக்கிறது something which is strange. So option B will be the right answer. Okay, புரியுதா? நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் தான் இங்க வேலை செய்யுது. ஓகே, உங்களுக்கு என்னதான் வந்து அந்த வேர்டோட மீனிங் வந்து தெரியலனாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்தது உங்களால் கண்டுபிடிக்க முடியல. Go to the next question. Might be if it is easy for you guys to answer, then you can put them as your answer. Okay, சரி. ஸோ 12th one பார்க்கலாம். 12th one வந்து 2 போடணும். ஸோ struggles, converge, contrast, overlaps and obscures. Obscures is nothing but which is unclear இருக்கிறது. ஸோ பர்டிகுலர்லி நமக்கு ஒரு verb தேவையான அப்போ current situation present verb யூஸ் பண்ணியிருக்காங்க. partially dash with the past memory we can fully retrieve. ஓகே, மிஸ்பிளேஸ்னாங்கன்னா அப்போனா அது ஓவர்லாப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாமா கான்டெக்சுவலா? அப்போ நான் வந்து ஏன்னா வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் சொல்ல முடியும், எப்படி சிச்சுவேஷன் ஸ்ட்ரகிள் பண்ணும், ஸோ அது ஓவர்லாப் பண்ணும் பாஸ்ட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் 13 பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வில் ஃபிட் த பிளாங்க் நம்பர்ட் as 3. ஓகே, டிரான்ஸ்மிட்டிங், டைவர்ட்டிங், ரவுட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஷேடோவிங் ஆர் கன்ஃபைனிங். ஓகே, ஸோ விச் வில் பி த ரிலவென்ட் பார்ட் ஓவர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுமே வந்து மீனிங்கை வந்து செக் பண்ணணும். சில வேர்ட் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அந்த வேர்டோட மீனிங்கை வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கூட தட் வில் பி பெட்டர். அதாவது வந்து என்னன்னா நம்ம டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும், அந்த மாதிரி தான் சொல்றேன். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஓவர் ஷேடோ பண்றோம்னா அதுக்கு மேலேயே வந்து இன்னும் ஒரு என்ன சொல்றது ஓவர்லாப் பண்ற மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பேசுறதுன்னு சொல்லலாம். டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து பேர்ட் வந்து ஏதாவது ஒரு இதை டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம், தெரியுமா? ஸோ அந்த சினாரியோல யூ கேன் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ். ஓகே, சரி. அப்போ வந்து கன்ஃபைனிங் நமக்கு தெரியும், அப்புறம் டிவியேட் ஆகுது அப்படின்றதும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ரவுட்டிங்ன்ற வேர்டோட மீனிங் என்னன்னா ஸ்கேட்டரா இருக்கிற விஷயங்களை பத்தி நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம். பட் இங்க பாருங்க, இங்க நம்ம என்ன கான்டெக்ட்ல என்ன கரெக்டா உட்கார வைக்க முடியும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 3ல பாத்தீங்கன்னா some theories propose it is a neutral misfire dash new stimuli directing dash new stimuli directing. Transmitting, diverting, overshadowing, confining is making right. Scattering na சந்தடி இருக்கிறத நம்ம மீன் பண்ணுவோம், அப்படிதானே? ஸோ ஸ்கேட்டரிங்ன்ற வேர்டை சொல்லாமா அப்படின்னு பாருங்க. டஸ் இட் கேரி எனி அதர் மீனிங்? வேற ஏதாவது சொல்லுமா? ஒன்ன வந்து தோக்கடிக்கிற மாதிரி கூட சொல்லலாம், தெரியுமா? டு டிஃபீட் சம்திங் அப்படின்ற கான்டெக்ட்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சி யூ கேன் யூஸ் இட் ஆஸ் an ஆன்சர். ஓகே, ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இதெல்லாம் வந்து வேற ஏதாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தூக்கிட்டு போகுது, ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு இடம் டிரான்ஸ்மிட் பண்றோம்லாம் சொல்லலாம். ஸோ இந்த கான்டெக்ட்ல நமக்கு வராது. ஓகே,
சரி 4 வேர்ட்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண பிறகு we just go check with the paragraphs. Okay, so conflict, dynamic, impulsive, அப்புறம் வந்து definitive, strategic. Okay, இப்போ கான்ஃப்ளிக்ட்னாலே நமக்கு ஏதாவது ஒரு சண்டையை பத்தி பேசும்போது தான் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டைனமிக்கா இருந்தா ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம். ஓகே, ஸோ இம்பல்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா சடனா வந்து யோசிக்காம நம்ம ரியாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ விதவுட் திங்கிங். ஓகே, விதவுட் திங்கிங் யூ ரியாக்ட் டு திங்ஸ்னா இம்பல்சிவ் அப்படின்னு சொல்லலாம். இம்பல்சிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஸோ டெஃபினேஷன் ஓரியன்டட், டிஃபைன்டா இருக்கிறது, ஸ்ட்ராட்டஜி பேஸ்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ 14th ஒனுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்ல முடியும்? எஸ், ஸோ 14th ஒன் வாட் வில் பி த ஆன்சர்? உங்களுக்கு ஏதாவது தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க சொல்லலாம். யூ கேன் கிவ் அ ட்ரை. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை செக் பண்ணிக்கலாம். பேராகிராஃபை செக் பண்ணால் மைட் பி ஆன்சர் நம்ம அரைவ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 14th ஒன் நம்ம இங்கே சொல்றோம் கன்ஃபியூசிங். ஓகே, ஸோ ஹவெவர் இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி தானே, ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரிவீல் பண்ணாங்க டெசிஷன் மேக்கிங் ஏரியாஸ், நாட் மெமரி centers like hippocampus active during deja vu. This implies it may represent the brain's resolution process. It may, okay, it may cross referring and perceived experience against such actual memory. Appo we can say that this conflict, brain's conflict resolution process ன்னு சொல்லலாமா? ஏன்னா ரெண்டு மாதிரியுமே இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம கான்ஃபிளிக்ட்ன்ற வேர்டை வேணா யூஸ் பண்ணலாம். அகேன்ஸ்ட் ஒரு அப்போசிங்கா இருக்கிற விஷயங்களை குறிக்கும் போது. ஓகே, இன்னும் ஒன் மோர் பிளாங்க் யூ ஹேவ் அண்ட் யூ நீட் அ நவுன் தேர். டெசினன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு லேக் ஆஃப் ஒரு சமாதானம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லலாம். கோஹெரன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு மீனிங் வந்து லாஜிக்கலா, இது நம்ம கோஹெரண்ட் மீனிங்ன்றதை பத்தி பேசியிருப்பாங்க, சில டைரக்ஷன்ஸ்ல பேசியிருப்பாங்க. ஸோ இது லாஜிக்கலா கரெக்டா இருக்கணும் அப்படின்னும் பொழுது சொல்லலாம். பிளாஸ்டிசிட்டி நமக்கு தெரியும். லூசிடிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப கிளியரா நம்ம ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும்பொழுது யூ கேன் யூஸ் இட். ஓகே, சரி, இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து எனக்கு தெரிஞ்ச பேராகிராஃப் கொஞ்சம் நெகட்டிவா ஒரு விஷயத்த தான் நம்ம கன்வே பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கிராஸ் ரெஃபரிங் பர்சீவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அகேன்ஸ்ட் actual memories to resolve cognitive resolve பண்ணும். காக்னிட்டிவ் நெகட்டிவா தானே சொல்ல முடியும், பாசிட்டிவா சொல்ல முடியாது. அப்போ டிசனன்ஸ்ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ ஏன்னா அந்த மைண்ட்ல அந்த இது ஹாப்பினஸ் இருக்காதுல்ல. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ கிளாஸ் டெஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா டோன்ட் கோ ஹெட் வித் பர்டிகுலர் கொஸ்டின். ஓகே, ஸோ தெரியும் அப்படின்னு சொன்னா தயவு செய்து போடுங்க. ஓகே, தட் வில் பி குட். ஸோ செட் ஆஃப் த்ரீ, அடுத்த டாபிக் போயிடலாம். செட் ஆஃப் 3 sentences provided in the question, one or more may contain grammatical or contextual errors. Okay, select the incorrect sentence and mark them as your answer. Okay, so 16th questionல என்ன எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். எரர் இருக்கிறதெல்லாம் வந்து ஆன்சரா போட சொல்றாங்க. ஓகே, the committee found the proposal more preferable than the earlier draft. Okay, ஸோ அடுத்து வந்து she is the most unique. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் யூனிக் நம்ம சொல்ல மாட்டோம்ல, என்ன சொல்லுவோம் நம்ம? she is, அதாவது யூனிக் பக்கத்துல the மோஸ்டே வர. she is a unique artist in her field, bending classical and modern forms effortlessly அப்படின்னு சொல்லலாம். ஸோ பி கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ பி கண்டிப்பா இருக்கு. நம்ம இது இதான் தனித்தனியா இருக்க தூக்கிடுவோம். his explanation was clear, making the complex topic easily understandable. Was clear, making the complex easily understandable. C doesn't carry any error. Okay, இப்போ ஏவா பியா? The committee found the proposal more preferable than இல்லை. 2. Preferable always takes 2, not than. Okay, so option D will be the right answer in this question. Okay, yes, I'm moving to the next one. Next போலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமே நமக்கு எரோஸ்பாட்டிக் கொஸ்டினாக இருக்கான்னு பாருங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணலாம். 17 போடுமா? 17 தான் போடணுமா? ஓகே, ஸோ
So 17 check பண்ணும் 17க்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். She didn't see ரெண்டுமா வருது. She did not see no reason. She did not see any reason to postpone the project, insisting it could begin immediately. Okay, you cannot use two no's in a statement. Okay, ஏல கண்டிப்பா தப்பு இருக்கு. Okay, சரி பார்க்கலாம். The CEO வந்து announced the new policy changes yesterday due to the press conference. CEO வந்து announced the new policy changes. இது V2 இருக்கா? Due the express conference. Okay, நான் படிக்கும்போது due to the press conference ன்னு சொன்னேன். So 2 வந்து it is missing here. So again B new error இருக்கு. So இதெல்லாம் தனியா வராதுல்ல. Okay, இப்போ வந்து C வந்து வருதான்னு பார்க்கலாம். The less number of participants in the seminar made it more interactive and engaging. The number of participants in the seminar made V2 made it more interactive and engaging. சொல்லலாம்ல interactive, okay, and engaging. Yes, the less number of participants. And the number of தான வருது. The number of வந்தா நமக்கு singular verb வரணும். ஆனா verb வந்து pastல இருக்கு. Yes. So C ல வந்து there is no error. So option D will be the right answer in this question. Okay. Yes, I'm moving to the next one. Okay. சரி, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து இல்ல மேம் இது வந்து கரெக்டா இருக்கும் அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா வந்து கீழே கமெண்ட்ல கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு 2:30க்கு வந்து லைவ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு நைட் வந்து 8 o'clock நான் ப்ளே பண்ண சொல்றேன், விச் இஸ் July 30th. அன்னைக்கு நைட் வந்து 8 o'clock, ஏன்னா 7 வரைக்கும் we have all live sessions. ஸோ அதனால 8 o'clock ப்ளே பண்ண சொல்றேன். 2:30க்கு வந்து அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பேப்பர் டெஸ்ட் 6 வந்து பாத்துருவீங்க சரியா லைவ்ல. ஸோ அங்கேயுமே ஐ பி டெல்லிங் யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த செஷன் வந்து இருக்கு அப்படின்றது. ஓகே சரி, ஸோ 18th ஒன் பார்க்கலாம். If the company would have invested in green technology earlier, it could have reduced its சூப்பரியா. இதோட எரர் நான் டப்புன்னு பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியுது. என்னன்னா இஃப் கண்டிஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன், இங்க could have reducedன்னு இருக்கு. அப்ப had plus V3 வந்திருந்தா தானே நான் வந்து would have plus V3 யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல எப்படி would invested வரும்? It has to be had invested. அப்போ ஏல கண்டிப்பா தப்பு இருக்கு. Okay, next is the committee carefully reviewed the proposal before giving its approval போட்டிருக்காங்க. Committee is a collective noun. Okay, so எல்லாரும் சேர்ந்து தானே அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க. Carefully reviewed the proposal before giving its approval. So எனக்கு தெரிஞ்சு பிடியும் நமக்கு எதுவும் எரர் இருக்க மாதிரி தெரியல. அப்போ இட் பி A and C தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம C செக் பண்ணாமலே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ 18th கொஸ்டினுக்கு இட் இஸ் ஆப்ஷன் B தான் ஆன்சர். வி ஜஸ்ட் செக் வித் C. அப்போ அங்கே எரர் இருக்கணும்ல. ஷீ ஸ்போக் வித் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் எக்ஸலன்ஸ் கிடையாது. ஓகே, எக்ஸலன்ஸ்ன்றது நவுன். சாரி, நான் எழுதிட்டேன். எக்ஸலன்ஸ் இஸ் நவுன். ஓகே, excellentன்றது வந்து it is adjective and you need an adjective here. Okay, not noun. Okay, சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, வேர்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் எரரா வருதியா? தயவு செய்து வந்து உட்காந்து ஒழுங்கா வந்து பாருங்க. ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி டைம் கம்மியா எடுத்து சூப்பரா சால்வ் பண்றீங்களோ அது உங்களுடைய ஸ்கோரிங் ஏரியா அண்ட் உங்களோட மார்க் வந்து கண்டிப்பா சொல்றேன் டைம் கம்மியா எடுத்தீங்கன்னா ஏறும். ஓகே சரி, ஸோ இப்போ பார்க்கலாம். Cognitive scientists வந்து studying bilingual children have observed. Okay, so this is something different, is it? Okay, so இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லையோ? நமக்கு டைரக்ஷன்ல போட்டிருந்தாங்களா? Okay, so 19th ஓட டைரக்ஷன் is totally different. I think மேல இருக்கிற அந்த சென்டென்ஸோட எது வந்து நமக்கு ஆட் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். 19th ஒன் டைரக்ஷன் கொடுக்கல, we just try to assume the direction. இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, cognitive scientific studying bilingual children. ஓகே, ஸோ இப்போ சில்ட்ரன் தான் எனக்கு வந்து நவுன். அப்போ எனக்கு have observedன்னு கொடுத்துருக்காங்க. இது கூட நான் என்ன யூஸ் பண்ண முடியும்? that, இப்போ have observed that thereன்றாங்க. அப்போ children. Executive functioning improves due to frequent language switching. அப்போ 1 எனக்கு possible.
1 எனக்கு பாசிபிள்னா இதெல்லாம் தனித்தனியா இருக்கிறத எடுத்துடணும். இப்போ நான் 3 செக் பண்ண வேண்டாம். நான் 2 செக் பண்ணாலே எனக்கு 2 வரலனா எனக்கு இது வராது. வந்துச்சுன்னா எனக்கு இதான் ஆன்சர். சாரி, வந்துச்சுன்னா இதான் ஆன்சர், வரலனா இதான் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம். The cognitive scientists studying bilingual children have observed because. அப்சர்வ்டு பிகாஸ்ன்னு சொல்ல மாட்டோம்ல. சரி, முன்னாடி ரிசல்ட் இருந்திருந்தா ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்சர்வ்டு பிகாஸ் நம்ம சொல்ல மாட்டோம். அப்போனா வந்து 2 கன்ஃபார்மாக வராது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஏன்னா வந்து நமக்கு 1 மட்டும் தனியாக கொடுக்கல நம்ம செக் பண்றதுக்கு. அப்போ படிச்சு ஒரு அடி பார்த்துக்கலாம். Cognitive scientists studying bilingual children have observed that prolonged code switching sometimes leads to retrieval delays in both languages. Yes, possible. Okay, I'm moving to the next one. Next one பார்க்கலாம். 20th நான் ரீட் பண்ணிடுறேன். First, while analyzing global food security challenges, agricultural economists வந்து emphasize developing resilient crop varieties that can withstand extreme weather. அடுத்து வந்து agricultural economists eliminating all forms of agricultural subsidies to discourage overproduction. Now, while analyzing food securities, agricultural economists the philosophical debate. கண்டிப்பா நம்ம 3 வராதுன்னு சொல்லிடலாமா? கரெக்டா? 20th கொஸ்டினுக்கு இப்போ 3 வராதுன்னு சொன்னீங்கன்னா இத்தனை ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ 2 1 செக் பண்ணி தான் ஆகணும். So while analyzing global food security challenge, agricultural economist வந்து developing resilient crop variety, eliminating all forms of agricultural subsidies to discourage overproduction. Okay, நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுனால நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், எலிமினேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பாசிபிளா? ஓகே, challenges ஃபேஸ் பண்றதுக்காக resilient crop varieties that can withstand extreme weather. Only one, which is option B, is the relevant passage which can be attached with the previous statement, whatever is given. Okay, yes. So அடுத்துமே நமக்கு ஒரு RC 2 RC வருதியா? ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு வாட்டி நீங்க அதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, சரி. ஸோ நமக்கு எவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ இது வரையும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சுச்சுன்னா வில் பி ஏபிள் டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த வேர்டோட மீனிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த மீனிங்கை வந்து ஞாபகம் வச்சுட்டு அந்த வேர்ட்ல நம்மளால போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். எலிவியேட் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எலிவியேட்ன்ற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா மிட்டிகேஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம ரீசெண்டா பார்த்தோம், ஒருத்தர் கூட எங்கிட்ட வந்து டவுட்னு கேட்டிருக்கும் பொழுது மேம் அப்பீஸ், பாசிஃபை, அலிவியேட், மிட்டிகேட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களே மேம், எப்படி மேம் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? ஸோ எலிவியேட் இஸ் நத்திங் பட் கொஞ்சம் வந்து சாஃப்டா இல்லாட்டி வந்து லெஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் நம்ம சின்னமா சொல்லலாம். இப்போ டாக்டர் வந்து prescribed medication to alleviate her chronic pain, to reduce her chronic pain, and it is a verb, and 2 + V1 verb தான் சொல்லியிருக்காங்க. The manager tried to alleviate the team by giving them more complex projects. Okay, so less strong ஆக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? எஸ். ஸோ வந்து கேர்ஃபுல்லா நம்ம சொல்லணும். இந்த இடத்துல வந்து to doctor prescribed medication to alleviate her chronic pain, to less strong the chronic pain அப்படி சொல்ல. ஆமா, இதுவும் நம்ம சொல்ல மாட்டோம், verb தான். இதுவும் வராது, இதுவும் வராதுன்னு நினைக்கிறேன்ல. The artist aimed to alleviate his skills by practicing for several hours each day. Alleviate is making things less strong, okay, or bad. Aim to alleviate his skills by practicing for several hours each day. So இதுவும் பாசிட்டிவா தானே பேசியிருக்காங்க. And to try to alleviate the team by giving them more complex projects கொடுத்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைப்பாங்க, லெஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. Prescribed medication to alleviate her chronic.
less strong her chronic pain, allowing her to walk comfortably again. Okay, இது C என்ன சொல்ல வராங்க? The artist aim to elevate his skills, um, aim to alleviate is make it less strong. Okay, his skills by practicing several hours each day. இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நினைப்பாங்க, இன்னும் லெஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. இட்ஸ் சம்திங் நெகட்டிவா சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன். யூஸ் த டேர்ம், usage may or may not be correct, so select the sentence correctly uses the. Okay, நமக்கு none of the above இல்லை. அப்போ இதுல வந்து எல்லாமே verb-ஆ தான் இருக்கு. Okay, so 28க்கு நமக்கு prescribed medication to 100% A வராதியா? ஒரு நிமிஷம் இருங்க. 100% A நம்ம ஆப்ஷனை வந்து எடுத்துருவோம். ஓகே, அடுத்து இப்போ வந்து சி செக் பண்ணுவோமா? சி வந்துருச்சுன்னா ரெண்டு, சி வரலன்னா ரெண்டு போயிடும்ல. several hours each day. எனக்கு இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஆனா வந்து டவுட்டா தான் இருக்கு. ஸ்கில்ஸ் சொல்றாங்க இங்க, பெயின் நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆனா ஸ்கில்ல நம்ம வந்து லெஸ் ஸ்ட்ராங் ஆக்க முடியும், டீமையும் நம்ம லெஸ் ஸ்ட்ராங் ஆக்க முடியாது. பர்சனோட குவாலிட்டி தானே வரும். ஸோ அந்த பேசிஸ்ல ஆப்ஷன் சி வில் பி த ஆன்சர். ஓகே, ஸோ லைட்டா கொஞ்சம் வந்து அந்த கொஸ்டின் லைட்டா என்ன வந்து ட்ரை பண்ணுச்சு, பட் ஆனா வந்து நான் ஓரளவுக்கு வந்து திருப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி இப்படிதான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கையா சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்கம்பென்ட். ஓகே, ஸோ சில பேர் வந்து இந்த இன்குபென்ட்னு ரீட் பண்ணுவீங்க, இன்கம்பென்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, சரி. ஸோ கரண்டா வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து அஃபீஷியல் பொசிஷன்ல இருக்கிறவங்க இன்கம்பென்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபார்மர் லேட்டர்லாம் சொல்லும்போது அதுல இங்க incumbent is the person who is currently working in the organization. The incumbent of the bakery, Samala, incumbent of the bakery was known for her cheerful service and warm croissants. Okay, this is something a bakery item. Okay, this is a person. Okay, so it is incumbent upon all citizens to participate actively in the democratic process. Incumbent. The artist hope to 2 plus V vandana varano, adjective varadula, adjective or it's a noun. Okay, so noun da inge adjective, incumbent ah irukra ellarume purida. Okay, so அப்படி இருக்கும் பொழுது you cannot use in C nor B, you can use it only in A. அப்போ ஆப்ஷன் A மட்டும் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி. ஸோ அடுத்தது போகலாம். அடுத்து 30th one is surreptitious. ஓகே, ஸோ surreptitious என்ற வேர்டோட மீனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, something which is very secret. ஓகே, the employee took a secret glance at her phone during the meeting to check an urgent message. Okay, A is possible. The scientist tried to surreptitious the chemical to secret the chemical to improve its potency. Not possible, no. The surreptitious of the project required a public announcement before launch. No, this is also not possible. Option A தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, A மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். Those surreptitious is an இது என்ன சொல்றது, adjective அப்படின்னாலுமே the secret of the project required a public announcement before launch. Secret of the project நம்ம சொல்லுவோமா அப்படின்றது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஏன்னா சி லிட்டில் டையா இருக்கு. ஓகே, வாட் இஸ் யோர் ஆன்சர்? ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிஎன்சி 100% வரல, ஏ மட்டும்தான் வாஸ் த பாசிபிள் ஆன்சர் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் கோவர்ட். ஓகே, கோவர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சீக்ரெட்டா பண்றவங்கள தான் சொல்லுவோம் கோவர்ட். ஓப்பனா பண்றவங்க ஓவர்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? The covert of the event was announced with loud music and fireworks. Next, the artist hoped to covert his style to a more modern aesthetic for the exhibition. The agency conducted a covert operation to gather intelligence without attracting attention. C 100% sure. Okay, C எனக்கு தெரிஞ்சு 100% correct. A and B வரல. Okay,
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினோட டைரக்ஷன் நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ என்ன தோணுச்சு அப்படின்னா, select the answer. A term is provided in the question followed by 3 sentences that use the term. The usage may or may not be correct. Select the sentence that correctly uses the term and mark it as your answer. Okay. நான் என்ன யோசனா எது வராதுன்னு ஏதாவது கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் மை தாட் சீக்ரெட் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சி கண்டிப்பாக வரும். சி கண்டிப்பாக வரும்னா பி மட்டும் தான். ஆர்டிஸ்ட் ஹோப் டு கோவர்ட் ஸ்டைல் டு சீக்ரெட் ஸ்டைல் டு அ மாடர்ன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூப்பர். அடுத்தது வந்து நமக்கு ஒரு எரர் ஸ்பாட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே சென்டென்ஸை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர் பண்ணுறதுக்கு. இது பார்க்கலாம். Although the committee has been deliberating over the policy amendment for nearly a year. Okay, so இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எரரும் இல்லை. It is surprising that they had not reached a consensus before the minister announced the immediate implementation of a new reform. இப்போ has been deliberating சொல்றாங்களா over the policy amendments for nearly a year. Yes, so வந்து present perfect continuous-ஆ இருக்கு. It is surprising that அப்போ இங்க வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, மெயின் clause, that என்னது they had not reached a consensus. அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, கன்சென்சஸ் ஒரு மனதா வந்து ஒரு விஷயத்த கொண்டு வருது. அப்போ அவங்க ரீச் ஆகலை அப்படின்றாங்க. அப்போ இந்த டென்ஸ் எனக்கு பாஸ்ட்ல இருக்கக்கூடாதுல, இங்க எனக்கு ப்ரெசென்ட்ல தானே இருக்கணும். அப்போ எனக்கு சீல இருக்கு. புரியுதா? ஓகே, ஸோ பிஃபோர் த மினிஸ்டர் அனௌன்ஸ்ட், ஸோ அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இது நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இங்க நம்ம இதோட சார்ந்து இருக்கும்பொழுது கமா சொல்லி கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண. அண்ட் இட் இஸ் சர்ப்ரைசிங் பொழுதும் இது நம்ம இதோட தான் கனெக்ட் பண்றோம். ஓகே, the rapid development in artificial intelligence have led to a significant debate regarding the ethical implication of deploying such technologies in areas like healthcare, education, and law enforcement across various countries. ஒரு இதுலயுமே எரர் காணும். எஸ் 33 நல்லா நோட் பண்ணுங்க. இதுல இல்ல. have corrected developmentsனால lead ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். to significant debate. ஏன்னா இதுல அவங்க எட்ஜெக்ட்னு சொல்லலாம். regarding the ethical implications சொல்லலாமா, விளைவுகள் of deploying என்னதெல்லாம் இதெல்லாம். ஓகே, நிறைய சொல்றோம்ல. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து 34 போயிடலாம். Experts have predicted that unless the government implements, verb, stricter regulations, immediately, right, the industry would continue to expand in an unsustainable manner, causing severe environmental repercussions over the next 2 decades. Okay. ஓகே, ஸோ 34 கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுலயும் எரர் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஓகே, so C, causing severe environmental repercussions சொல்லணுமா, நிறைய இல்ல. அப்போ இதுக்கும் C தான் ஆன்சரா? ஓகே, ஸோ இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுல வந்து எந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்குன்ட்டு. ஸோ டைரக்ஷன் நமக்கு இல்லாததான் பிரச்சனை போலவே. ஓகே, select the part that is incorrectly or grammatically wrong. அப்போ அதுதான் வச்சு நான் சொன்னேன். அப்படி சொல்லும் போது இதெல்லாம் கரெக்டா வந்துச்சு, இன்கரெக்ட். பட் எங்க சொல்லும் போது வந்து
2 decades in the next 2 decades. Okay, one has an error, another one has an error. Experts have predicted that unless the government implements stricter regulations immediately, the industry would continue to expand in an unsustainable manner, causing severe environmental repercussions over the next 2 decades. Yes. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்கணும், மேலே டேரக்ஷன் கொடுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? ஓகே, சரி. ஸோ அடுத்து பார்க்கலாம், 35 பார்க்கலாம். ஓகே, சில இடத்துல டேரக்ஷன்ஸ் டெலீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை செக் பண்ணுறேன். அப்படி இருந்தால் இன்னைக்கே நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து ப்ரீவியஸ் லைவ்ல 2:30 லைவ்ல நான் வந்து இதை பற்றி மட்டும் பேசிடுறேன். செக் பண்ணி சொல்லிடுறேன். இந்த பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்க. Okay, although the committee has reached a consensus, it was decided to postpone the announcement owing to unforeseen circumstances that might have impacted the stakeholders' confidence and the subsequent decisions to be taken. Okay. To be taken, then a 2 taken. Super, yeah. This is correct in option A. Okay. 35 ki A. அதான் இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நம்ம SBI கிளர்க்ல வந்தது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஓகே, நைஸ். ஸோ இப்போ நம்ம பேராஜம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ பேராஜம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 6 sentences that are jumbled is given the question, rearrange the sentence and answer the question below. இப்போ வந்து clues வந்து hinted at a quiet predator hiding behind the mask of a friendly neighbor. Okay, someone who smiled too easily and watched too closely. Okay, so இங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. Next, when the final piece fell into place. Okay, L stood trembling in the killer's doorway, but this time she did not flinch. Okay, what do you mean by the word flinch? அப்படின்னு சொன்னா பின்னாடி திருப்பி வரல. ஓகே, இந்த வாட்டி அவங்க பின்னாடி வரல அப்படின்றாங்க. The girl's mother, இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வரும்னு பார்க்கலாம். Handled L. Okay, L வந்து a faded photograph, her eyes brimming with desperation as thunder and rolled across the empty streets. Okay, so எப்படி அவங்களுடைய இது அதை பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதாவது அவங்க மதர் வந்து ஹேண்டட் எல்ல ஃபேடட் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே ஒரு ரியாக்ஷன், இதான் அந்த ரியாக்ஷன். ஓகே, ஸோ டெஸ்பைட் her anxiety clawing at her throat, எல் வந்து combed through abandoned bands and creaking houses that seemed to breathe with streets. ஓகே, ஸோ இது எல்லாமே இவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக தான் இருக்கு. எல் knew she had to act before fear paralyzed her completely. So பயம் வந்து ஃபுல்லா இது பண்ணிடுச்சு. Before the darkness followed another child னா இதுக்கு முன்னாடி ஒரு சைல்டா. Okay, in the town's twisting alleys. Okay, so L வந்து Gibney arrived in a small rain-soaked town with a single promise in mind. She would find the missing teenage girl before the silence became permanent. Okay, so நான் நினைக்கிறேன் ஒரு குழந்தைய வந்து அவங்க அங்க தொலைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி அவங்களை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸோட அவங்க இருக்கிறது தான் சொல்றாங்க. ஸோ we'll see what will be the answer here. Okay, so what will be the first statement? இது கிடையாது. சடனா இப்படி ஃபியர்ன்னு சொல்ல மாட்டோம். இது எதை வந்து டிராஃப்ட் பண்ணதுனே தெரியாம இருக்கா? எஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா வச்சுக்கலாமா? ஓகே, ஏன்னா ஃபுல் பேரும் இருக்கு. ஓகே, எல் கிபி arrived in a small rain-soaked town with a single promise in mind. She would find the missing teenage girl before the silence became permanent ஆகிறதுக்குள்ள. ஓகே, இப்போ மிஸ்ஸிங் கேர்ள். ஓகே, ஒரு பிள்ளை காணோம்ல. The girl's mother handed L, okay, a faded photograph. Okay, her eyes brimming with desperation as thunder rolled across the empty streets. Okay,
So இப்போ C போடலனா F கீழ தான் இங்க C வரும். When the final piece fell into place. ஓகே, இதெல்லாம் வந்து இங்க சொல்ல முடியாது. இப்போ என்னமோ விழுந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது சொல்ல முடியுமா? You injured at a quiet predator, hiding behind the mask of a friendly neighbor, someone who smiled too easily and watched too closely. When the hunters fell into the place, Elle stood trembling in the killer's doorway, but this time she did not step back. Does not flinch. Okay, Hell knew she had to act before fear paralyzed her completely before the darkness swallowed another child. Okay, E and D is a pair. எப்படின்னா இந்த மாதிரி வந்து சொல்றாங்கல்ல. ஸோ despite her anxiety, in spite of her anxiety, அந்த anxiety என்னன்றது இங்கே தான் கொடுத்துருக்கு. L வந்து combed through abandoned bands and creaking houses that seemed to breathe with secrets. அப்போ E and D சொல்லலாமா? இப்போ இதெல்லாம் நம்ம கடைசியில எங்கன்னா போடலாம். கேர்ளோட மதர் ஸ்டார்டிங்கே கொடுத்துருக்கோம்ல. சரி, அப்போ எஃப் அதுக்கப்புறம் சி. ஓகே, இடி எங்க போடலாம்னு பாருங்க. ஒன்லி இடி இங்க போடலாம். ஓகே, ஆர் இடி இங்க போடலாம். ஓகே, இல்லாட்டி இன்னொரு பாசிபிலிட்டி என்னது, இடி இங்க போடலாம். ஆனா எஃப்சி வந்து இந்த பாசிபிலிட்டிக்கு, இங்க வந்து எஃப்சி இந்த பாசிபிலிட்டிக்கு. அப்போ யூ ஹாவ் 3 possibilities here. ஓகே, டி லாஸ்ட் ஸ்டேட்மெண்டா வருது அப்படின்னு சொன்னா அது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு டி லாஸ்ட் ஸ்டேட்மெண்டா வரல. இப்போ பி எங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். this cannot be the final statementல டி கடைசியா வருமா? நோ, ரைட்? ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எலிமினேட் பண்ணலாம். டி cannot be the last statement. அண்ட் இப்போ இங்க வந்து சி அண்ட் இ இமீடியட் பேர்ஸா வருமா வராதா? The girl's mother handed her a failed photograph, her eyes brimming with desperation as thunder rolled across the empty streets. Elle knew she had to act before fear paralyzed. ஓகே, பயந்துருக்காங்கல்ல. ஓகே, அப்போ சொல்லலாமே. அப்போ வராம இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ வரலாம்னா லெஃப்ட் அவுட் இஸ் ஏ அண்ட் பி. அப்போ பி வந்து லாஸ்ட், ஏ வந்து இங்க. அப்போ வாட் இஸ் த சீக்வன்ஸ்? எஃப்சி இடி ஏபி. ஸோ திஸ் வில் பி த ரைட் சீக்வன்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, புரியுதா? ஸோ நமக்கு எது வருதோ இல்லையோ இதை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, 1 மார்க் 100% நம்ம எடுத்துடலாம். அதை கூட நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ 37th கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, comes exactly between C and D. ஓகே, இப்படி கேட்டிருந்தா கூட ஈஸியா இருக்கும். இ போடலாம்ல. which is after the rearrangement, D ஓட பொசிஷன் வந்து 4th. ஓகே, அண்ட் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு போடலாம். ஓகே, இல்லை பெனல்டிமேட் அல்டிமேட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஓகே, குட். இப்போ வந்து நம்ம 2 ஆர்சி விட்டுட்டோமா? ஓகே, ஸோ we'll just check. ஃபர்ஸ்ட் ஆர்சி என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்சி விட்டோம்ல, அந்த ஆர்சி நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் சின்னதா இருக்கு. Many individuals lament that nothing ever changes, often because they are laser focused on a few intractable issues they earn to see resolved. This tunnel wonder vision, while human, can lead to a erroneous perception of societal stagnation. Okay, for instance, one might fixate on when humanity will finally abandon fossil fuels or cease religious conflicts, concluding erroneously that progress has ground to a halt. Okay, progress வந்து halt ஆயிருக்கு. In reality வந்து changes incessant and multifaceted, occurring even on days that feel monotonous. Okay, so நம்மளோட nervous system வந்து filter out much of this perpetual flux, shielding us from cognitive overload. Okay, so yet practices such as meditation can pull back the curtain. Okay, so ஒரு மாதிரி idiomatic-ஆ தான் இருக்கு. So revealing the relentless undercurrent of transformation that otherwise slips under our
radar. Initially, this awareness may feel akin to being thrown in at the deep end. Okay. பக்கத்துல என்ன phrase வரும் பாருங்க. Biologically, our body are dynamic ecosystem with metabolic and neutral activities persisting ceaselessly even during slumber. Multiply this by 8 billion human bodies and the scale of this collective metamorphosis becomes staggering. Okay, so something which is like எப்படி வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடி இருக்கிறத பத்தி சொல்றாங்க இங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து எப்படி இப்போ லேமெண்ட்ன்ற வேர்டோட மீனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க வந்து வேர்டோட மீனிங் எடுக்காமலே ப்ரிடிக்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய இண்டிவிஜுவல்ஸ் என்ன சொல்றாங்க that nothing ever changes often because they are laser focused on a few retractable issues. ஓகே, இப்படிதான் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ த சாரோ பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா nothing ever changes. ஸோ அதனால தான் அங்கே லேமெண்ட்ன்ற ஒரு வேர்டு இருக்கு. இன்செசன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் இஸ் இன்செசன்ட்னா இட் இஸ் கண்டினியூஸ். இன்னொன்று ஆண்ட் போட்டு மல்டிஃபேஸட்னு போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாசிட்டிவாக தானே சொல்ல முடியும், அதை வச்சும் சொல்லலாம். அப்போ ஆன் அ பிளானட்டரி ஸ்கேல் வந்து வெதர் சிஸ்டம்ஸ் ஆசிலேட் rises and recede and ecological pattern evolved without sessions. Okay, recede ஆகுது, ecological patterns evolved without sessions, அதாவது continuous இது. So meanwhile global events வந்து underscore the velocity speed of change. A pandemic that reshaped social structures, technological leaps in agricultural intelligence that are rewriting the fabric of work, and movements like Me Too that have upended enriched power dynamics. The rate of change is now so rapid, often playing catch up rather than leading proactively. Okay, so முன்னாடி பிளான் பண்ணி பண்ற மாதிரி இல்லை, ஸ்ட்ரகிள்ஸமா இருக்குன்றாங்க. Thus, while there are legitimate frustrations regarding the changes, okay, ரியலா ஃபேக்ட்ஃபுல்லா இருக்கிற frustrations இருக்கு, we desperately need. It is more productive to tackle these directly than to mourn. Okay, so solve பண்றதை விட அது நினைச்சு கவலையா இருக்கிறது. Okay, and a world that seems stuck on repeat. Okay, so world வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது they are like feeling stuck. இப்போ நம்ம பேசேஜ் வந்து கொஞ்சம் புரியாம ஒரு இது புரிஞ்சுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேர்டோட மீனிங் வேணும் அண்ட் எனக்கு அந்த இது புரியல அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. ஸோ மைட் பி அது இன்னும் கன்வீனியன்டா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம், சரியா? ஓகே, ஸோ வாட் டஸ் த ஆத்தர் சஜஸ்ட் அபவுட் த ரோல் ஆஃப் மெடிடேஷன் இன் பர்சீவிங் த சேஞ்ச்? அந்த மெடிடேஷன் பாயிண்ட் வந்து நான் பார்த்தேன். ஸோ நம்ம வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாயிண்ட் பார்த்த இடம் இங்கே தானே. Meditation can pull back the curtain, reveals the relentless undercurrent of transformation that otherwise slips under our radar. Appo, it increases the cognitive overload. It reveals the constant change, often unnoticed. It causes individuals to become stagnant. It disrupts biological activities. It prevents people from seeing societal issues. First, நான் delete பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, eliminate பண்ணுங்கன்னு சொன்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் eliminate பண்ணிடலாம். ஓகே, ஸோ காக்னிட்டிவ் ஓவர்லோடா இல்லாட்டி வந்து கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆஃபன் அன்னோட்டிஸ்டா, இது ரெண்டுத்துல எது வரும் அப்படின்றதான் என்னுடைய ஆன்சர்ல இருக்கிற என்னோட கேள்வி. ஓகே, தட்ஸ் வாட். இப்போ வந்து இந்த இடத்துல சொல்றாங்கன்னா ரிவீலிங் த ரிலன்ட்லெஸ் அண்டர் கரண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் அதர்வைஸ் ஸ்லிப்ஸ் அண்டர் ஆர் radar. Relentless is something which is careless, right? ஓகே, அப்போ நம்ம கேர்லெஸ்னா அன்னோட்டிஸ்டா இருப்போம்னு சொல்லலாமா? அப்போ ஆப்ஷன் பி தானே வரும் இங்க, புரியுதா? ஒரு ரெண்டு வார்த்தைகளை வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட். கொஞ்சம் டீப்பா பாருங்க. Which of the following best describes the author's perspective on biological change in humans? Okay, human bodies are static systems during slumber. Biological changes are negligible compared to societal changes. Biological processes are dynamic and continuous. Okay, incessant nagalaya. Neural activities only occur when we are awake. Change only occurs during illness and stress. Idella poda velaya. எங்க அந்த பாயிண்ட் இருந்து டைனமிக் சிஸ்டம்ஸ் தோ இருக்கு பாருங்க.
ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. எஸ். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் போயிடலாம். Okay, so third one. Two terms are marked as A, B in the passage. Select the most appropriate synonyms for these terms. Okay, mark them as your answer. Disregard இருக்கு. எனக்கு வந்து ரெண்டுமே சினனமா இருக்குமா? Loudன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து sporadic-ன்ற word யூஸ் பண்ணிருப்பாங்க. Sporadic is something which is irregular அப்படின்னு சொல்லலாம். Okay, so regret பண்றோம். அன்ரெமிட்டிங். ஓகே, ரெமிட் பண்றோம்னா எடுத்துரும். அன்ரெமிட்டிங்கா இருப்போம்னா அதுவும் நமக்கு நெகட்டிவ். ஆனால் சினினம் சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து தேர்ட் ஒனுக்கு நமக்கு என்ன ஆன்சரா வரும்? ரிக்ரெட்டும் நமக்கு நெகட்டிவ் தான். எஸ். ஸோ ஸ்பொராடிக்னு இர்ரெகுலரா இருக்கு. ஏ அண்ட் பி வந்து இந்த பேசேஜ் டூ டேர்ம்ஸ் ஆர் மார்க். ஓ, அந்த டேர்ம்ஸ் படி வந்து வாட் வில் பி த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல. Okay, so just thinking about it. Okay, so the passage okay, many individuals lament, which is weak of important. Incessant is continuous, right? Incessant in sonna unremitting or சொல்லலாம். Okay. ஓகே, வீக் ரிக்ரெட், டிஸ்ரிகார்ட் எல்லாம் வராது, லவுட் எல்லாம் வராது. சூப்பர். அப்போ ஆப்ஷன் டி வருமோ ஆன்சர்? ஓகே, ஒன்லி ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த லாமெண்ட்ன்ற வேர்டுக்கோ இல்ல இன்செசன்ட்ன்ற வேர்டுக்கோ மீனிங் நமக்கு செட் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே இட் இஸ் பாசிபிள். ஓகே, சரி. ஸோ அடுத்து according to the passage, what is the major challenge for institutional framework in the face of rapid change? The struggle to keep pace with rapid developments, proactive in guiding societal change, do not support meditation practices, they suppress biological changes in people, they are unaffected by technical shifts. Struggle to keep pace, rapid developments. இதான் படிச்சோம். A. ஓகே, சி அண்ட் டி வச்சு அதோட ஆன்டினம் கேட்குறாங்க. பேப்பர்னா அப்படிதானே? ஓகே, ஸோ என்க்ரின்ஸ் என்ன அர்த்தம்னா சம்திங் நம்ம வந்து ஒரு விஷயம் இதை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரிசீட் ஆயிருக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம திருப்பி ரீட்ரீட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சினோனிம், சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது ஆன்டனிம். ஓகே, சீக், திங்க், pervasive, ingrained. Advance. ரிக்ரெஸ்லாம் வந்து ஒரு விஷயம் எப்படி ரிவர்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ரீட்ரீட் வேற. ஓகே, அப்போ இது வந்து நான் சின்னமா வேணா எடுத்துக்கலாம். அப்போ 2 எனக்கு கன்ஃபார்மா வராதுல. ஓகே, டிக்ளைன் தான் வராதுல. ஆல் இன்கரெக்டா இருக்கா? அட்வான்ஸ், சூப்பர்ஃபிஷியல், அட்வான்ஸ். சீன்ற வேர்டுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? மேலே ஸ்க்ரால் போய் பண்ணுறதுனால retrenched is established, right? Established. Superficial சொல்லலாம்ல, established இருக்கும். ஒரு ஆப்ஷன் இல்லை, அதனால நான் 1 சொல்றேன். ஓகே, ஒன்லி 1 சொன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.
yes புரிஞ்சுதா 6 and 7 இருக்கா நமக்கு இன்னும் ஓகே ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்கயா கரெக்ட் கிடையாது இன்கரெக்ட் அவ படிச்சு எது வருதோ அதை விட்டுட்டு பாக்கியை நம்ம ஆன்சரா போடணும் okay so societal stagnation according to the passage primarily due to nervous system nervous system பத்தி பேசல இது வந்து இந்த பாயிண்டே இல்லைல்ல nervous system okay check பண்ணலாம் இந்த பாயிண்ட் nervous system பத்தி வரல the passage claims that legal systems often react to rapid developments right societal changes rather than leading proactive okay this was there okay 2 வருது okay 2 வருது அப்போ okay only 1 na illati 1 and 3 passage argues that biological processes in humans are static during slumber leading to an illusion of change okay so slumber is when you sleep right when you are in a drowsy mode அப்படினு கூட நம்ம சொல்லலாம்ல okay so appo option leading to illusion of change நம்ம சொல்லி அப்படி ஒன்று சொல்லலை 1 second we just read the paragraph I have ஒரு சின்ன டவுட் ஏன்னா ரொம்ப அப்படியே ஒரு சுத்தி வளைச்சு பேசுற மாதிரி தானே இருந்தது பட் ஆனா நம்ம இந்த பாயிண்ட் ரீட் பண்ணோம் இல்ல இல்ல ஏதாவது கொஸ்டின்ல ரீட் பண்ணுமா 1 second என்னது இந்த பாயிண்ட் The passage argues that biological processes in humans are static during slumber. No, this was not discussed. Okay, so எனக்கு தெரிஞ்சு 1 and 3 வராது passage இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க slumber and leading to illusion change no so option B is the right answer okay okay seventh one வந்து fill பண்ணோம் super so இந்த blank நம்ம fill பண்ணணும்னு கேட்குறாங்க so எது வந்து fill பண்ணோம் first read பண்ணிக்கலாம் initially this awareness may feel akin to being thrown in at the deep end okay yet practice such as meditation can pull back the curtain meditation revealing the relentless uncurrent of transformation that otherwise slips under our radar initially this awareness only may feel akin to being thrown in at the deep end leaving one making one encouraging one to embrace societal okay so climate goals are first D தூக்கிட்டேன் okay moment to respite so அதை நினைச்சு நம்ம வருந்து I mean feel பண்றது எனக்கு okay இதுவும் போயிடுச்சா encouraging one to embrace societal changes pushing to immediate even more frequently இப்போ leaving one earning for a moment of respite or encouraging one to embrace something positive இது வந்து நம்ம ஃபீல் பண்ற மாதிரி built and at the deep end okay so this thrown in okay இப்போ ஆன்சர் வந்து கன்ஃபார்மா சொல்லலாம் பி தான் ஆன்சர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உட்காந்து ஒரு 2 வாட்டி நீங்க படிச்சீங்கனாலே அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா என்ன வந்து அதோடைய எண்ட் பார்ட்ல கொடுக்கலாம் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் another ஆர்சி ஓகே ஸோ அந்த ஆர்சியை நான் டிஸ்பிளே பண்றேன் ஆர்சி நிறைய போட்டாலே நமக்கு ஆக்சுவலி வந்து ப்ராக்டிக்கலா கொஞ்சம் டைம் நிறைய எடுக்குது ஓகே ஸோ தூக்கம் வருதுன்றதை மட்டும் சொல்லிடுறேன் இது ஸ்டோரி பேஸ்டா இருந்ததுனால தான் நான் இதை எடுக்கல ஸ்டோரினா ஒரு மாதிரி படிச்சா இது வந்து புரிஞ்சிருது அதுதான் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருந்ததுனால தான் அதை எடுத்தேன் ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் திஸ் பர்டிகுலர் பேராகிராஃப் ஹியர் ஓகே ஸோ இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இதுக்கு கீழே இருக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க ஓகே இப்போ 21st கொஸ்டின் நான் வைக்கிறேன் ஓகே ஸோ 21st கொஸ்டின் ஃபுல்லி ஐ கெப்ட் த 21st கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு
இதை சால்வ் பண்ண பிறகு go to 22nd question. 22nd சால்வ் பண்ணுங்க, 23யும் சால்வ் பண்ணுங்க, and 24 is error spotting question. சரியா? word replacement, error spotting கூட கிடையாது, word replacement question. and 25th question பார்த்துக்கோங்க, ஆப்ஷன்ஸ் தனித்தனியா இருக்கிறதுனால ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். 26 is little different. ஓகே, இங்க வந்து PQR இருக்கு. ஓகே, ஹோல்ஸ் அப்ராப்ரியேட் சின்னம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்க எதெல்லாம் சின்னமா வருமோ அதெல்லாம் ஆன்சரா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் 27th question. I've displayed everything. ஸோ இதோட ஆன்சர் கீழே வந்து பாக்ஸ்ல நான் போட்டுருவேன். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு செக் த ஆன்சர். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.